ஒசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் மீது அரிவாள் வெட்டு வந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கறிஞர் மீது சரமாரியாக அரிவாள் வெட்டு வந்திருக்கிறது. மற்றொரு வழக்கறிஞருடைய உதவியாளர் ஆனந்தன் என்பவர் அரிவாளால் வெட்டியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. போலீசார் உடனடியாக சம்பவத்திற்கு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வழக்கறிஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரிவாளால் வெட்டியதில் பலத்த காயமடைந்த கண்ணன் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒசூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த நிகழ்வு தொடர்பாக விசாரித்து வருகிறார்கள். மேலும் ஆனந்தனை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்தவரிடம் இந்த சம்பவத்துக்கான காரணம் குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. நீதிமன்ற வளாகத்திலேயே வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் மீது அரிவாள் விட்டிருந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றமான சூழல் காணப்படுகிற நிலையில் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒசூர் நீதிமன்ற வளாகம் அருகே வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் மீது இந்த அரிவாள் விட்டு விழுந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சம்பவம் நடைபெற்ற உடனடியாக போலீசார் அங்கு சென்று காயமடைந்தவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு கண்ணனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு வழக்கறிஞருடைய உதவியாளர் ஆனந்தன் என்பவர்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். அரிவாள் வெட்டில் பலத்த காயமடைந்த கண்ணன் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை ஆனந்தனை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட ஆனந்தன் எதற்காக கண்ணனை வெட்டினார், என்ன காரணம், முன்விரோதம் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஓசூர் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்ட ஆனந்தனிடம் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். மேலும் சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, முன்பகை காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த வளாகத்தில் மட்டுமில்லாமல் அந்த பகுதி முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இந்த சம்பவம் நடைபெற்றவுடனே அங்கு கூட்டம் கூடியதால் உடனே அந்த வெட்டுக்குத்துக்குள்ளான வழக்கறிஞர் மீட்கப்பட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டக்கூடிய வழக்கறிஞருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்.